இல்லை அது சினிமாவில் இருக்குது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இப்போ எல்லாருமே ஆகிப்போச்சு. சமீபத்தில் கூட ஒரு பட விழாவுக்கு போகிறாங்க. அந்த பட விழா ஆரம்பிக்கப்பட்டப்ப ஆளுங்கட்சியாக இருக்க ஒருத்தரை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. அந்த பட ப்ரொமோஷனுக்கு இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற வச்சு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உலகம் அப்படித்தான் இருக்கு. அப்போ ஒரு சிறு சிறு இப்போ இன்னைக்கு மிகப்பெரிய பேசப்பட்ட அசோக் குமார்னு ஒரு கேமராமேன், அதாவது பல வெற்றி படங்களை கொடுத்த கடைசியா ஜீன்ஸ் எல்லாம் கூட அவர் தான் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு கேமராமேன் இறந்து போனதுக்கு கடைசியில பார்த்தா ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. அப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கணும், புகழ் இருந்துகிட்டே இருக்கணும், அந்த உயரம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து மனிதனாவே அங்க இந்த சமூகம் மதிக்கும். சினிமாவில் மட்டும் கிடையாது, நீங்க எல்லாமே அப்படித்தான். நீங்க அந்த பாகுபாடை வந்து கல்யாண வீட்டுல பார்த்தா தெரியும். சொந்த நெருங்கிய சொந்தமா இருப்பான், ஆனா காசு இல்லாதவனா இருப்பான், அவன் கடைசி வயசுல உட்காந்துருப்பான். சம்பந்தமே இல்லாதவனா இருப்பான், ஆனா காசு உள்ளவனா இருப்பான், முன்னாடி உட்காந்துருப்பான். அந்த பாகுபாடுங்கிறது சினிமாவில் அதிகம். ஒரு படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அவரை தூக்கி கொண்டாடுவாங்க, ஒரு படம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அவரை கண்டுக்கிற கூட மாட்டாங்க அந்த சினிமாவில். அது வந்து இருக்கு. அப்போ இதே ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு, மற்ற டூப் போட்டுக்கோங்க சார், நீங்கள் பண்ணாதீங்க சார், ரிஸ்கியான ஷார்ட்ஸ் பண்ணாதீங்க சார் அப்படின்னு பேக்கப் பண்ணுவாங்க. இதே இது மற்ற டூப் போட்டு அடிக்கிறவங்க ஃபைட்டர்ஸாக இருந்தால் அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிடறாங்க. அது இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து கவனிக்க வேணும், பாதுகாக்கணுங்கிறோம்.